அடித்து பிடிச்சி 10 மணிக்கு கடை மூடும்போது ஒயின் ஷாப் வாசல் அடித்து பிடிச்சி ஓடுவாங்க. அந்த மாதிரி வந்து சுயமரியாதையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னதான் நாங்கள் அமைச்சராகவே இருந்திருந்தா கூட நாங்கள் வந்து அமைச்சரான தகுதி கிடையாது, நாங்கள் வந்து முன்னாள் ஆர்வக்கோளாறுங்க, நடைமுறை வழக்கத்தில் சொன்னால் தற்கூறிங்க, நாங்கள் முன்னாள் தற்கூறிங்களாக தான் இருந்தோம், தெரியாமல் அமைச்சராக இருந்துட்டோம், அதனால் மக்கள் வந்து எங்களை ஒரு பெரிய ஆளாக நாங்கள் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டதால் பெரிய மனுஷன் அவங்க நினச்சிட்டாங்க. அது இல்லை அப்படிங்கிறத விஜய் அண்ணன் வந்து நமக்கு காமிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் அதிமுக வந்து முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா, அடித்து பிடிச்சிட்டு கேட்டு வழியில் வாசலில் நான் இதுமாரி காத்திருந்து. ஸோ அவர்களை வந்து சாதாரண ஆட்கள் தான், இவர்களை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருந்தன்மை மிக்க ஆட்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறத விஜய் அண்ணன் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்து எல்லா கோணத்துலையும் பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்க. ஒரு கட்சினா அந்த கட்சியோடைய ட்ராக் ரெக்கார்டை பார்ப்பாங்க. ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதி சொல்லுதுன்னா அது சாத்தியம் இல்லையான்னு பார்ப்பாங்க. சிந்திச்சு செயல்படுவாங்க. ஏன்னா முற்போக்கான மாநிலம் தமிழ்நாட்டு வந்து இந்தியாவில் வந்து முன்னோடி மாநிலம். ஏன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் சிந்திக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. அதுவும் கிடையாது. விஜயநந்தன் நீங்கள் என்ன அப்படிலாம் மக்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லா மக்களும் அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 50% மேலே கூட எதுவுமே யோசிக்காமல் வெறுமனுமே வந்து கவர்ச்சிக்கும் மயக்கத்துக்கும் ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். கொள்கை, கட்சியோடைய ட்ராக் ரெக்கார்டு, என்ன கட்சி பணி செய்தாங்க, மக்கள் பணி என்ன செய்தாங்க, மக்களுக்காக என்ன போராடினாங்க, இல்லை மக்களுடைய வழி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்காவது வந்து தினசரி போய் செய்யணுமா, அதுவும் அவசியம் கிடையாது. அதாவது அண்ணன் சீமான் வந்து ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறது, கையெழுத்து கும்பிட்றது, இதனால தான் வந்து பணம் கொடுக்குற கலாச்சாரம் இதெல்லாம் உருவாகுது. ஒரு இடத்துல இருந்து அந்தந்த கட்சியோடைய செயல் திட்டங்களை சொல்லணும், அதை வச்சு மக்கள் ஓட்டு போடணும். அதுதான் வந்து மேன்மையான அரசியலாக இருக்கும். எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்போ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு தேர்தல் பிரச்சார முறையே இருக்கக்கூடாதுங்கிறது அண்ணன் சீமானுடைய எதிர்பார்ப்பு. அதை வந்து நிகழ்காலத்தில் வந்து நம்ம அண்ணன் விஜய் வந்து ரெஸ்ட் எடுத்து வீட்டில் உட்கார்ந்து ட்விட்டரில் போட்டு நாங்கள் வந்து அதாவது பிரச்சாரத்துக்கு மட்டும் இல்லை, எந்த மக்கள் பணியும் செய்யாமல் உழைக்காமல் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது தொகுதியில் 50% மேலே ஓட்டும் போட முடியும். அதேமாதிரி உண்மையை சொல்லி தான் தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டு பொய் சொல்லி அப்படியும் வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியையும் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நமக்கு வந்து நிரூபணம் பண்ணி செயல்முறைப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ வந்து இதுபோல் பல வழிகளை வந்து இப்போ இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வந்து அவர் காமிச்சிருக்காரு. அதில் இருக்கிற நன்றி கெட்டவர்களையும் துரோகிகளையும் மக்கள் மன்றத்தில் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. ஸோ இப்படி பல நன்மைகள் செய்த அண்ணன் விஜய் அவர்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி.